عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم أن الله تعالى يقول لأهل الجنة. बुखारी शरीफ री हदीस जी, रवाल बुखारी और मुस्लिम वगैरहमा, बुखारी मुस्लिम के मत किताब नहीं வருது. أن الله تعالى अल्लाह जल्ल शानहु तआला यक़ूल लिअहलिल जन्ना, अहल जन्नाக்களை பார்த்து சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான் தஜல்லியாய். இந்த கேடுங்க வேற ரிவாயத்தில் ஃபயக்கூலுன், அவர் சொல்லுவார்கள், லப்பைக யா ரப்பனா வ சஅதைக். சொர்க்கவாசிகள் பக்கம் அல்லாஹ் முத்தஜல்லியாய் சொல்லுவான். ஷாவுல் மௌலா முன்னாடி வாங்க, மௌன் தெரிய மாட்டேங்குது. சொர்க்கவாசிகள் பக்கம் அல்லாஹ் முத்தஜல்லியாய் சொல்லுவான். ஏதோ வச்சுங்க, யா அஹ்லல் ஜன்னா ஃபயக்கூலுன், அவர் சொல்லுவார்கள், லப்பைக ரப்பனா வ சஅதைக், இதோ ஆஜராகி விட்டோம் ரப்பே, இதோ வந்து விட்டோம், இதோ வந்து விட்டோம். கூப்பிட்டா பதில் சொல்றது இல்லையா? ரோஷன் மௌலா ஜி வந்துட்டு, ஜி ஹுசூ இதோ வந்துட்டோம் சொல்றது இல்லையா? அது மாதிரி யா அஹ்லல் ஜன்னா, சோனவாசிகளே அல்லாஹ் கூப்பிடுவான் முத்தஜல்லியாகி. அரே வா, அல்லாஹ் முன்னாடி வந்தாலே வேறு சந்தோஷம், அவனோட பேசணும் அதோட சந்தோஷம். ரப்பே வந்து விட்டோம், ரப்பே வந்து விட்டோம். மொத்த சொர்க்கவாசிகளும் அல்லாஹின் முன்னால் நிற்பார்கள். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், முஸ்லீம் ஷரீஃபில் வருது, மற்ற நிறைய கிதாபுகள் வருது. ஃபயக்கூலூன் லப்பைக ரப்பனா வ சஅதைக். அச்சா, ஃபயக்கூல் ஹல் ரலீத்தும், சொர்க்கத்துக்கு சுற்றி பார்த்தீங்களா, எல்லாம் அவங்க வீடு வாசல்லாம் பெற்றுக்கிட்டீங்களா, எல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா திருப்தியா? யார் கேட்குறா? ஏவா திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கீங்களான்னு கேட்குறான். யார் கேட்குறான்? ஏன்னா அல்லாவுடைய விருந்தாளியே போயிருக்கணும் நம்ம. இப்போ நான் ரிஃபாய் மலாவோட விருந்தாளியாக வந்திருக்கேன். ரிஃபாய் மலா, ரோஷன் மலா ரெண்டு பேரும் உந்து கவனிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்திலையும் கவனிப்பானாங்க. இரண்டு பேருடைய வாழ்க்கையும் வாழ்நாளெலாம் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட வாழ்க்கை செய்வாங்க. இப்போ அங்கே என்ன செய்கிறாங்க? பெட்டை தட்டி போடுறாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் க்ளீன் பண்ணியிருப்பாங்களா பாத்ரூம்? இங்கேருந்து வர்றது ரோஷன் மலா, இன்னும் பாத்ரூம் சுத்தமாக கிடக்கு, சுத்தம் பண்ணுறது இல்லையா? டிவி மிரட்டுறது தான் வேலை. இப்போ என்ன செய்கிறாங்க? சர்க்காருக்காக வேண்டி தண்ணி ஊற்றுறாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க, சோப்பிட்டு போடுறாங்க, கைக்குள்ள சோப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க, ஓடுறாங்க, ஓடிடுறாங்க. துண்டு வேணுமே துண்டை கொண்டு வைக்கிறாங்க. ஏன் சேகனாக வந்துட்டாங்க அப்படி விருந்து எடுத்து கிளம்பும் சொல்லுவோம். சர்க்கார் ஏதாவது குறை செஞ்சால் மன்னிச்சுங்க, பறக்கம் தானே அது. சேகமான வீட்டுக்கு வந்தால் என்ன கவனிச்சாலும் அவங்க அந்தஸ்து கம்மி தான். சர்க்கார் சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா கேட்குறோம், எதை வேணுமா, எதுவும் வேணுங்களா ஜி சொல்கிறாங்களே, வழக்கம் இருக்குல்ல. அது மாதிரி சொர்க்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இல்லாதெல்லாம் இது போதுமா, வேற எது வேணுமா, அது ரலீத்தும் வேறையா கேட்கறது. मौला कहकर हल रज़ीतुम, क्या आप लोग सब खुश हो गए? हैप्पी தானே, சந்தோஷம் தானே, உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? கேட்கறது யாரு? மௌலா தஆலா. அல்லாஹ், அந்த காட்சியை நினைச்சாலே புலங்காகிதமா இருக்கு. அந்த பாக்கியம் எல்லாம் நசீபாகுது நமக்கு. நம்ம சொர்க்கத்துல இந்த மாதிரி ஒன்றா உட்காந்துருக்கணும். எதுவும் எங்களை பார்த்து கேட்கணும், திருப்தி தானே ஜி, சந்தோஷமா இருக்குங்களா அப்படின்னு கேட்கணும். டான்ஸ் அடிக்க மாட்டோம் ஜி, வா வா, அதை விட வேற என்ன சந்தோஷம்? ரொம்ப எது சந்தோஷமா நிற்கிற, சந்தோஷமா கேட்டிய, இது பெரிய சந்தோஷமா இருக்கு. இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் அஜமானே? ஹல் ரலீத்தும், क्या आप लोग खुश हैं? சந்தோஷமா? ஃபயக்கூலுன் வமா லனா லா நரல்லாஹ், ரப்பே நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க என்ன கேடு எங்களுக்கு வந்துச்சு? திருப்தி அடையாமல் இருக்க என்ன வந்தது? வகத் அத்தைனா மாலம் துஅத்த அஹதம் மின் ஹல்கி, உன் சிருஷ்டிகள் நீ யாருக்குமே கொடுக்காத பேர் அருளை அல்லவா எனக்கு கொடுத்தாய் நீ. யார் சொல்றா? ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும். அதாவது சொர்க்கத்தில் போன பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் இந்த துனியா மாதிரி 10 மடங்கு வீடு, இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு. மொத்த உலகம் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, சைனா எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெருசு இருக்கும்? இது மாதிரி 10 மடங்கு பெரிய இடம். 100 ஹூர்லின் பெண்கள், வேலைக்காரங்க நிறைய பேர். ஏங்க அப்பா, அவர் நினைப்பாராம், எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாம் யாருக்குமே கொடுக்கல. மொத்த சொர்க்கத்தில் நான் தான் மிகச்சிறந்த நியமத் கொடுக்கப்பட்டவன். ஒவ்வொரு சொர்க்கவாசியும் அப்படிதான் நினைப்பாரான். அவர் தான் வீட்டையும் பார்க்குறாரு, பக்கத்து வீட்டையும் பார்க்குறாரு, எல்லாருடைய வீடையும் பார்க்குறாரு. அவர் வீடு தான் அவருக்கு ஜொலிக்குது. ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் அப்படிதான் எல்லாம் காட்டுவான். தனக்கு கிடைத்த ஹூர்லின்களையும் பார்க்குறாரு, பக்கத்தில் வேற மற்றையும் பார்த்தாருன்னா இவரு ஹூர்லின்கள்
இவர் மனைவி தான் நல்லா அழகா காட்டுறான். துனியாவில் எப்படி இருக்குது, தான் பொண்டாட்டியும் மற்ற எல்லா பொண்டாட்டியும் அழகா தெரியுதா? இந்த இதுதான் நமக்கு வந்து வாச்சிச்சாக்க. அவ பார்த்து அழகா இருக்கா, அவ மூக்கு மூலியமா இருக்கிறான், என் பொண்டாட்டி துனியாவில். அதனால எனக்கு வயிறு எரியுது. நினைச்சுங்களா பாடுறான், அவன் கருப்பா இருக்கான், முன்னாடி பாடுறான், அவனுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு கட்டி வச்சுக்கலாம் எங்க அம்மா தான். அட பாவி, துனியாவில் வந்து இவனுக்கு இவன் முன்னாடி தவிர மற்ற பொண்ணு அழகா தெரியுது. சொர்க்கத்துல ஒவ்வொருத்தருக்கும் அல்ல எப்படி கேட்போம், மொத்த சொர்க்கத்துல இவங்க பீவி தான் அழகா காட்டுவாங்க. இதுவும் அல்லாஹ் கொடுக்குற நேமத்து. ஏன்னா கொஞ்சமாவது இவளை விட அவளுக்கு மூக்கு கொஞ்சம் நல்லா அழகா இருந்துச்சு வச்சுக்கணும், சப்ப முக கொடுத்துருக்கு. நமக்கு கிடைச்சதும் கிடைச்ச ஒரு ஊர்லேருந்து சப்ப முக ஊர்லேயே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல, வருத்தம் வரும்ல. அந்த வருத்தமும் கல்வில வரக்கூடாதுன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொர்க்கத்துல எப்படி கொடுப்பானா, இவனுக்கு கிடைச்ச மாதிரி நேமத்து யாருக்குமே இல்லை என்று ஒவ்வொரு சொர்க்கவாசியும் நினைப்பாரு. யா அல்லாஹ், உன் அகில உலகத்துல உன் எந்த சிருஷ்டிகளுக்கும் கொடுக்காத அவ்வளவு பெரிய பேர் அருளை அல்லவா எனக்கு கொடுத்திருக்கிறாய், நாங்கள் மகிழ்ச்சியை அடையாமல் இருக்க என்ன கேடு வந்தது எங்களுக்கு என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். பயக்கூல் அல்லாஹ் சொல்லுவான், ஆனா அத்தைத்துக்கும் ஆனா உழ்த்தீக்கும் அஃதல மின் ஸாலிக், இதை விட மேலான ஒன்றை உன் தர இருக்கிறேன். இந்த வீடு வாசம் மனைவி மக்களுக்கு தேனாறு பாலாறு சாப்பாடு நினைச்ச பழங்கள், இதை விட என்ன நேமத்து இருக்க போகுது அவன் யோசிக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபாலு யா ரப்பி வ அய்யுஷையுன் அஃதலு மின் ஸாலிக், இதை விட மேலான வஸ்து எது இருக்க முடியும் ரப்பே? பயக்கூல் அல்லாஹ் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, உங்கள் அனைவரின் மீது என் முழு திருப்தியை இறக்கி விட்டேன். ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா, இதற்கு பின்பு ஒரு காலம் உங்கள் மேல் வருத்தப்படவே மாட்டேன். இதற்கு பின்பு ஒரு காலம் உங்கள் மேல் அதிருப்தி படவே மாட்டேன். அப்பதான் ஒரு மோமினுக்கு மனசு திருப்தி அடையும். என்ன கேட்டா, அது வரைக்கும் ஒரு ஆரிஃபுல் அரஸ்தே என்னுடைய எந்த செயலை கொண்டு என்னை குற்றம் பிடிப்பாயோ தெரியலையே, என்னுடைய எந்த செயலை கொண்டு உன் தர்பாரை விட்டு என்னை துரத்துவாயோ தெரியலையே, என்னுடைய எதன் காரணமாக உன் சன்னிதானத்தை விட்டு என்னை தூரமாக்குவாய் தெரியலையே. ஒரு ஹதீஸ் பார்த்தேன், என் மனசெல்லாம் அண்ணன் இருந்து அழுது தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அக்கம் பக்கம் இல்லை, வேற பள்ளிவாசல்கள்ல தொழுகு வைக்கிறதுக்காண்டி ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. நீ எங்க தொழு வைக்கிறீங்க, தொழு வைக்க தூர உள்ள இடங்கள்ல, மதீனாவுடைய ஓரப்புறங்கள். அதில் ஒருத்தரை ஒரு பள்ளியில் இமாமா போட்டிருந்தாங்க, நல்லா அழகா ஓதுறாருன்னு போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு முறை அவர் கடந்து போறாரு, பெருமானார் அந்த வழியா போறாங்க. அவர் அகன் காரி வச்சு துப்புவாங்கல்ல, சில தொண்டையில காரல் லட்சி வந்து துப்புவாங்க, சளி வந்து துப்புவாங்கல்ல, கவனிக்காம கிபிலா பக்கம் துப்பிட்டார். அப்படின்னு கிபிலா பக்கம் துப்பிட்டார். இதுதான் கிபிலா பக்கம் துப்பிட்டார். கிபிலா பக்கம் எச்சி துப்பக்கூடாது. பெருமானார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தாரில் அந்த பள்ளிவாசலுடைய மஹல்லாவை சார்ந்த ஜனங்க வந்தாங்க சொன்னாங்க, இனிமேல் உங்கள் இமாம் வந்து தொழு வைக்க வந்தாருன்னா அவர் தொழு வைக்க வேணான்னு சொல்லிடுங்க, வேற யாரையும் தொழு வைக்க சொல்லுங்க, இவரை தொழு வைக்க சொல்லுங்கன்னு வேற ஒருத்தர் நியமிச்சுட்டாங்க. வழமை போல் அவர் அசர் தொழுகைக்கு போகிறாரு, போய் தொழு வைக்கலாம் போனோன்னா அந்த உள்ள மக்கள்லாம் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அவருக்கு மனசே கேட்கல. நேர பெருமானார்ட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ், நிஜமான நான் என்ன தவறு செய்தேன், என்னை தாங்கள் அந்த பணியிலிருந்து நீக்கி விட்டீர்களே அப்படின்னு கேட்டாங்க. ஆதை தல்லாஹ வ ரசூலஹு, நீ அல்லாஹ்வுடைய மனதையும் ரசூலுடைய மனதையும் வேதனைப்படுத்தி விட்டாய், இனி அந்த மக்சூத் உனக்கு இல்லை. என்ன மூலை செஞ்சாரு? கொலை செஞ்சாரா, ஜினா செய்தாரா, கொள்ளையடித்தாரா, திருடனாரா, யாரையும் கத்தியில் குத்துனாரா? கிபிலா பக்கம் எச்சி துப்புறது ஒரு சாதாரண செயலாக எண்ணுகிறோம் நாம். அது அல்லாஹ்வுடைய மனதையும் ரசூலுடைய மனதையும் வேதனைப்படுத்திடுச்சு. அதனால் உன்னை அந்த பொறுப்புன்னு நீக்கிட்டேன்டான். நான் அதை கேட்டு அல்லாஹ்ட்ட அழுதுட்டு இருக்கிறப்ப, இந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய இமாமாக பொறுப்பாக அவர்களுக்கு அந்த பொறுப்பை எனக்கு நீ கொடுத்துருக்குற. ஆனால் இல்லை 1000 ஓட்ட நிகழது, உன்னுடைய ரசூலுடைய சுண்ணத்துக்கு 1000 மாற்றம் செய்கிறேன், உனக்கு மனசு வருத்தப்படுறதுக்கு 1000 செயல் செய்ய மன்னிச்சுக்கிறப்பே, இதில் ஏதேனும் ஒரு செயலின் காரணமாக இந்த பொறுப்பை விட்டு என்னை நீக்கி விடாது. எவ்வளோ நேரம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் வர்றா அட்ரே யாரு போடா வெளியே, யாரே கொண்டு உட்கார வச்சிடும், நீ யாரா குறுக்கால வர்றது?
என்று அல்லாஹ் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரப்பே, நான் உனக்கு மனதை வருத்தப்படுத்தி உனக்கு அவமரியாதை செய்தால், உன் ரசூலுக்கு எதுவும் அவமரியாதை செய்தால், அந்த காரணத்தினால் நீ கொடுத்த இந்த பாக்கியம், இந்த பொறுப்பு, உன் அடியார்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய இந்த மன்சம், இந்த பதவியை விட்டு என்னை நீக்கி விடாத ரப்பே, என்னை துரத்திடாத ரப்பே, என் மேலே வருத்தப்படாத ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அல்லாட்ட. இருந்தாலும் என் மனசுல வருத்தம் இன்று இல்லை, பின்னாடி ஒரு மாதிரி நிகழ்ந்துருச்சுன்னா, ஏதேனும் அல்லாஹ்வுக்கு என்ன ஒரு மாறு நிகழ்ந்து அதன் காரணமாக அல்லாஹ் என்மே வருத்தப்பட்டு சன்னிதானத்துட்டு துரத்திட்டான்னா என்று பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சேகமாரலுங்க இருக்கு. எல்லா வழிமாறும் பெரும் பெரும் நாதாக்கள் வழிமார்களே அழுதாங்கன்னா நம்மள மாதிரி கலிசடைகள், கம்பக்து, கமீனா, கம்மநாட்டி பயில்வா, அயோக்கிய பயில்வா ஏன் அழுகக்கூடாது? அதனால நமக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி அல்லாட்ட இருக்குதுன்னு சொன்னா அன்னைக்கு சொர்க்கத்தை சொல்லுவான் பார்த்தீங்களா? என்னண்டு அடியார்களே, இனி உங்க மேல வருத்தமே பட மாட்டேன். இப்போ என்ன கேட்டால் அதை விட ஆனந்தம் ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தையை கேட்கிற பாக்கியத்தை அல்ல நம்ம காதுகளுக்கு நசீபாக்குவாங்க, நம்ம எல்லாரும் காதுகளுக்கும் நசீபாக்குவாங்க. ஒரு மூமினுக்கு அன்றுதான் உண்மையான சுதந்திர நாள், ஒரு மூமினுக்கு அன்றுதான் உண்மையான வெற்றியின் நாள். என்னவா வேற வெற்றி இருக்கா? பாஷாவை புகாரில் பெருமான சொல்றாங்க, இந்த சொர்க்கத்தை விட மேலான ஒன்றை உங்களுக்கு தருகிறேன். என்னன்னு? என் திருப்தியை கொடுத்து விட்டேன், இனி எக்காலமும் உங்கள் மேல் வருத்தப்படவே மாட்டேன். அந்த வார்த்தை ரப்புடைய வாயில கேட்டா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு பத்தினியான மனைவி என்னப்பா, நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலின் காரணமாக என் கணவர் என் மேல வருத்தப்பட்டு மோந்து திருப்பிக்குவாரோ, கோச்சுக்குவாரோ அவன் நினைப்பான். ஒரு கணவர் நினைப்பாரு, என் மனைவி ஏதோ நான் செய்து அதன் காரணமாக என் மனைவி என்னை விட்டு போயிடுவாளோ நினைக்குவான். சாதாரண கணவன் மனைவிக்கு இப்படி இருக்கு. ரப்பு ஜல்ல ஷானுத்தஆலா நம்முடைய எந்த ஒரு செயலாத மனசை வருத்தப்படுத்திருச்சுன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். அதனால ஷேகமா டெய்லி இஸ்திக்ஃபார் செய், பாவம் மன்னிப்புகிற ரப்பே, மன்னிச்சுக்கிற ரப்பே, ரப்பே மன்னிச்சுக்கிற ரப்பே ரெண்டு கேட்டே பழஞ்சுங்களா. ஒரு நேரம் வரும் இன்ஷா அல்லாஹ், நம்ம காதால கேட்போம், வலன் அஸ்கிதக்கும் அபதன், ஒரு காலம் உங்கள் மேல் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு எஜமா சொன்னா அடிக்கிற டான்ஸ் பாருங்க நீங்க. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் முழு டான்ஸ் அடிக்கலாம். என் ரப்பு எனக்கு சொல்லிட்டான், என் ரப்பு எனக்கு சொல்லிட்டான், என் ரப்பு என்னை மன்னிச்சுட்டான், என் ரப்பு என்னை பொருந்திக்கிட்டான். அந்த பாக்கியமா அல்ல தான் கொடுக்கணும், அல்லதான் கொடுக்கணும். அதுவரை ஒரு மூமின் நிம்மதியை தூங்க முடியாது பை. கணவன் உண்மையில வருத்தப்பட்டுருவோம், எந்த மனைவி நிம்மதியை தூங்குவா? தூங்கினா அவள் உண்மை மனைவி கிடையாது. இரவு முழுதும் அழுதுகிட்டு தான் தூங்கணும். நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா போடி அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டான், நல்லா போய் ஏசி போடு, பேனை போடு, தூங்கு அப்படின்னு அவன் பொண்டாட்டி அப்படி சொல்ல முடியும்? ஃபோன் அடிச்சு மன்னிச்சுங்க, வாங்க, கோச்சிக்காதீங்க. இரவு முழுது தூங்க மாட்டான், அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பான். இப்போ உண்மையான மூமின், என் ரப்பு என்னை என் காரணத்திற்காக வருத்தப்படுவானோ தெரியலையே, என் ரப்புக்கு மாறு செஞ்சுட்டேனே என்று இரவு முழுசு துடிப்பான், அழுதுட்டு இருப்பான். உண்மையான மூமின் அந்த செய்தியில அவர் ஒரு கொலை செய்து விட்டார், ஜினா செய்து விட்டார், திருடி விட்டார், மது அருந்தி விட்டார், ஆகவே அல்லாஹ்வும் கோச்சிக்கிட்டாங்க, ரசூல் கோச்சிக்கிட்டாங்க, ஒரு வழியில எச்சிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ரசூலும் நம்ம மேல வருத்தப்பட்டாங்க. எந்த செயலை கொண்டு அல்லாஹ் ரசூல் நம்ம மேல வருத்தப்படுவார்கள், தன் சன்னிதானத்தை விட்டு துரத்துவாங்கன்னு தெரியாது. நீ தைரியமா உட்காந்துருக்கோம், நம்ம என்னமோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி வரைஞ்சுங்களா, ஜாலியாக போகலாம். 9 மணிக்கு மெட்ராஸ் வண்டி கிளம்புதுண்ணா 8 மணிக்கே ஓடுறான் ஒருத்தன். ஏங்க 1 மணி நேரம் இருக்குது? இல்லைங்க, வண்டி வந்து நிற்கும் காரைக்காலில் மெட்ராஸ் வண்டி. இப்போ போனோம்னா என்ன எக்ஸ்பிரஸ் கம்பன் எக்ஸ்பிரஸா? மெட்ராஸ் வண்டி சென்னை எக்ஸ்பிரஸ், கம்பனா தெரியல, சரி ஏதோ ஒரு வண்டி. முதல்ல பேர் கம்பன் இருந்துச்சு, அது சரி. என்ன ஒரு எக்ஸ்பிரஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நிற்பான், போய் சீட்டு போட்டால் தாங்க சார், ஏன்னா ஃபுல் கூட்டம் ஏறிடும், இங்கே கூட இடம் கிடைக்காது, சீசன் டைமாக இருக்குது, வேளாங்கண்ணி சீசனு, காரைக்கால் சீசன், அதனால் ஓடிச்சு உழுது வச்சு ஓடுறான். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போய் சீட்டு போடுறான், கீழே சீட்டை போட்டு மேலே
இது வச்சுருக்கானுல்ல, ஸ்லீப்பருக்கு இல்லைம்மா அந்த லக்கேஜ் வைக்கிற சீட் இருக்கும்ல, அன்ரிசர்வ், அதுலலாம் ஏறி உட்காந்துறான். அதே மாதிரி அந்த சைடில் வச்சுருப்பேன் பாருங்க அன்ரிசர்வில், அதுலேயே உட்காந்துருக்கான், காலை தொங்க போட உட்காந்துருக்கான். இதில் உட்காந்துட்டான். ஆனால் 9 மணிக்கு வண்டி கிளம்புதுன்னா 8:59 ஒருத்தர் வர்றாரு. என்னங்க, நான் முந்தைய ரிசர்வ் பண்ணிட்டேன். நமக்கு B1ல் 8ஆம் நம்பர் சீட்டு, அது ஒரு சீட்டில் யாரும் வரமாட்டாங்க. கரெக்ட் சீட்டில் வண்டி கிளம்பும்போது ஏறுறாரு. அது வரைக்கும் கீழே வளர்த்திட்டு இருந்துட்டு ஏறி பேக்கெட்டாக கரெக்டாக காட்டி உட்காந்துருக்கார். நிம்மதியாக இருப்பார் கடைசி வினாடி வரைக்கும். ரிசர்வ் பண்ணாதவர் முன்னாடி ஓடணுமே, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுமே, இடம் போடணுமே இருக்குது. இப்போ நாமெல்லாம் நிம்மதியாக துணியாவில் வளர்த்திக்கிட்டு இஷ்டம் திண்டுக்கிட்டு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு மாடு மேய்ஞ்ச மாதிரி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வளர்த்திட்டு இருக்கிறோமே, என்னவோ ரிசர்வ் பண்ணிட்ட மாதிரி. ஒரு மூத்தா போனால் அடுத்த நிமிஷம் அங்கே தான் இடம் சொர்க்கம் தான். வண்டியில் ஏறினா ஒரு சீட்டு காலியாக இருக்குங்கிற மாதிரில உட்காந்துருக்கணும். நம்ம மாதிரி ஆட்கள் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஷேகமார் அழுதுகிட்டே உட்கார்ந்தாங்க, ரொம்ப என் என்ன செயலின் காரணமாக நீ எங்களை பிடிப்பாயோ தெரியலையே. வாழ்நாளெல்லாம் நன்மை செய்த ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு உணவளிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நரகவாசியாக்கிட்ட. வாழ்நாளெல்லாம் பாவம் செய்த ஒரு பெண்மணியை ஒரு நாய்க்கு தண்ணீர் ஊற்றினாள் என்ற காரணத்துக்காக நீ மன்னிச்சிட்ட. உனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ரப்பே. எதை நீ குற்றம் பிடிப்பாய், எதை நீ பொருந்திக் கொள்வாய் என்று தெரியாது என்று ஒரு மூமின் சதா அல்லாஹ்வுடைய அழுதுகிட்டே இருக்கணும். ஜாலியா ஒலாத்த இல்லை துனியா, ஜாலியா ஒலாத்துறதுக்கு மஸ்டர் தான் இருக்கும். அங்க போய் அல்லாஹ் வாயால இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி எங்க ஜாலியா ஒலாத்து, இனி கோவப்பட மாட்டேன்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி அது வரைக்கும் நம்ம மூமின் ஜாலியா இருக்க முடியாது, அழுதுட்டு தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அதிகமா அழுகுங்க, கொஞ்சமா சிரிங்க. பெருமானா சொன்னாங்க, நான் அறிந்த ஒன்றை நீங்க அறிவீர்கள் ஆனால் சதா அழுது கொண்டே கதறிக்கொண்டே இருப்பீர்கள். பகைத்தும் கசீரா வலவ் தஅலமூன மா அலம், நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் ஆனால். என்ன அறிஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய புடி எப்படின்னு தெரியாது உங்களுக்கு, விளையாடுற நீ. ஏன்னா அல்லாஹ்னா யாருன்னு தெரியாம, அவர் அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்வுடைய பவர் என்ன, அல்லாஹ்வுடைய குதிரத்து என்ன தெரியாம விளையாண்டு. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கறதே நம்ம ஷேகமார்கள் தான். வேலை செய்யல. அல்லாஹ் யார் அல்லாஹ் அதிகம் அறிவார்களோ அதிகம் பயப்படுவார். வா 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 சுப்ஹானல்லாஹ். ஜி ஷேகிட்ட சின்ன பையன் 4 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, வக்கீல் மோலா பிள்ளை 3 வயசு பிள்ளை கரீமா விளையாடுது. ஏதோ பிடிங்கிட்டு அடிக்குது, என்னை போட்டு பல்பம் வச்சிருக்கும் பிடிங்கிட்டு அடி கொடுங்க, எங்க பிடுங்க நீங்க சொல்லி அங்கேருந்து கண்ணு யாரு வக்கீல் மோலா கட்டுறார், கண்ணு கட்டுறார். ஏன் இப்படி அதப்பு இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு. அவரு நடிப்பாரா, அவர்கிட்ட சண்டைக்கு வர என்ன செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன் ஷேக்னான் அந்த கண்ணியம் இருக்கு. இட்டு இலை குனிஞ்சு நிற்கிறாரு, அந்த பயத்தோடு நிற்கிறாரு. உள்ள ஏறி விளையாடு, மேலே ஏறி முதுகு ஏறி உட்காந்து குத்துது. கண்ணு காட்டுறாரு, காடை காட்டுறாரு. அந்த மாதிரி தான் நம்ம அல்லாஹ்னா யாரும் விளங்காதுன்னு இல்லை, அல்லாவோட அந்தஸ்து விளங்காது. விளையாடுறோம் நம்ம பாட்டுக்கு. ஷேக்மாட் அல்லாவுடைய அந்தஸ்து கண்ணியமாக நடந்துக்கோ, மரியாதை நடந்துக்கோ அப்படின்னு ஷேகமானு நம்ம சொல்லித்தர்றாங்க. அல்லாஹ்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி தொழுகையில் நிற்கணும், எப்படி அல்லாஹ் முன்னாடி பேசணும், அல்லாஹ்ட்ட எப்படி வார்த்தைகளை சொல்லணும், இந்த அதபை நம்ம ஷேகமாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பெருமானா சொன்னாங்க, ஆனால் அலமுக்கும் பில்லாஹி வா அத்காக்கும், உங்கள் அனைவரைக்கான அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான், ஆகவே உங்கள் அனைவரைக்கான அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகிறேன். இப்போ வக்கீல் மூலம் பயப்படுறாங்க, அவங்க பிள்ளையும் பயப்படுறதில்ல. ஷேகனா யார், ஷேகுடைய அந்தஸ்து என்ன, அவங்க எப்படி நடந்துக்கணும் என்பதை அதிகம் அறிந்தவர் அவர், ஷேகை அதிகம் விளங்கியவர், ஆகவே அதிகம் பயப்படுகிறார். இந்த குழந்தை அதிகம் பயப்படலை, குழந்தை ஷேகை பற்றி தெரியாது. ஷேகனா என்னன்னு தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் என்னன்னு தெரியாது, கலிமான என்னன்னு தெரியாது, மாரிஃபானா என்னன்னு தெரியாது.
அதுக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி, அவள் தான். அவர் நம்ம பென்சிலை பிடிக்கிட்டார், விடக்கூடாது இருந்தால. ஏன் பென்சிலை பிடிக்கிட்டாரு? கஷ்டப்பட்டு அத்தாட்ட கேட்டு வாங்கினேன். 3 ரூபா தான் பென்சில். அதுக்காக 3 அடி முதுகில் போடுது, விடுங்க பென்சிலை அப்படின்னு. அதுக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த அளவுக்கு நாம் என்ன விளங்கிட்டு அல்லாவை பாரு, அல்லாட்ட வீடு கேட்டு தர மாட்டேங்கிறோம், சைக்கிள் கேட்டு தர மாட்டேங்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்க சைக்கிள் கொடுத்துருக்கான், எனக்கு சைக்கிள் தர மாட்டேங்கிறான். அல்லாட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம அற்ப காசுகளுக்கான அல்லாஹ்கிட்ட கோச்சிக்கிறோம். 3 ரூபா பென்சிலுக்கு முதுகில் அடிக்குது அது. அந்த மாதிரி அல்லா எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, வீடு கொடுக்கல, காடு கொடுக்கல, அந்த பயலுக்கு எல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்கான், அவ்வளோ கொடுத்துருக்கான் என்று இந்த துனியாவுடைய மொத்த துனியாவும் சூடிய இருக்க இதுக்காக வேண்டி உட்காந்து அல்லாட்ட கோச்சிட்டு உட்காந்துருக்கோம் ரொம்ப பேர். ஷேகமா அதபு கற்றுக் கொடுக்குறாங்க. ஷேகமா எப்படி அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட எப்படி நினைக்கணும், அல்லாட்ட மதிக்கிற முறை என்னங்கிற அதபை கற்றுக் கொடுக்குறவங்க தான் ஷேகமா. ஏய் சார் கண்ணு காட்டுறான், உள்ள போ, நீ உனக்கு 100 பென்சில் வாங்கி தரேன், உள்ள போ. இந்த ஒரு பென்சிலுக்கு கண்டிப்பா சர்க்கார் அடிக்கிற பாய் அடிக்கிற சர்க்காரும் கோச்சிக்க மாட்டேங்கன்னா அந்த பாப்பாவுக்கு அவ்வளோதான் வரும், அந்த பாப்பாவுக்கு அவ்வளோதான் வரும். அதனால விடுமா, நீ இருக்கட்டும், நீ விளையாடுமா, நீ வாமா. அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பா விளையாட ரசிக்கிறாங்க, விளைஞ்சுங்களா. இதே விலங்கின ஒரு விஷயம் ஒத்துக்குவோமா? விலங்கிய மனிதன் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா? என்ன கேட்குது பாப்பா, என் பென்சில் எடுத்த லூஸா நீ அப்படின்னு. பாப்பா கேட்குது, ஆமாம் நான் லூஸ் தான், தர முடியாது போ அப்படி. கொடுக்குறீங்களா இல்லையா, கொன்னுருவேன், 3 வயசு அப்படி. அது இதை விலங்கு யாரும் சொல்ல முடியுமா? நீ ஏன் லூஸான்னு கேட்க முடியுமா வந்து யாராச்சும் விலங்கினவன் இல்லையா? அதனால தான் பஷீரில் முதுனிபீன், பாவிகளுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஹதீஸ் இல்லை, இது பெரியவங்களுடைய மக்கால் நினைக்கிறேன். பாவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பி அன்னி கஃபூர், நான் மன்னிப்பவன் என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். பஷீர் பஷாரத் சொல்லுங்கள், பி அன்னி கஃபூர், நான் மன்னிப்பவன் என்று. வந்திரி சித்தியகீன், என்னை நெருங்கிய முகர்ரபீன்கள் சித்தியகீன்கள் இருப்பார்களே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். பி அன்னி கயூர், நான் ரொம்ப ரோஷக்காரன் சொல்லுங்க அவங்கள்ட்ட போய். அப்ப யாரை எச்சரிக்கை சொல்றான் அல்லாஹ் தஆலா? நெருங்கியவர்களை. யார மன்னிப்பேங்கிறான்? பாவிகளை. பாவிகளுக்கு நான் மன்னிப்பளிப்பவன் என்று பஷாரத் சொல்லுங்க. பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க. நாம் நினைக்கிறோம் நல்லடியார்களுக்கு பெருமானார் சொர்க்கத்தை கொண்டு பஷாரத் சொல்பவர்கள், பாவிகளுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கக்கூடியவர்கள். பஷீருன் நசீர், நற்செய்தி சொல்பவராம் இருக்கிறார்கள், எச்சரிப்பவர்களாம் இருக்கிறார்கள். நாம நினைச்சிருக்கிறோம் நற்செய்தி யாருக்கு? நல்லவர்கள். பஷாரத். நசாரத் யாருக்கு? எச்சரிக்கை யாருக்கு? பாவிகளுக்கு. நீங்கள் பாவிகளுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், நீ என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. என்னை நெருங்கிய முகர்ரபீன்கள் சொல்லுங்க, உஷாரா இருக்கு சொல்லி சொல்லுங்க. நான் ரொம்ப ரோஷக்காரன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப ரோஷக்காரன்னு சொல்லுங்க. அப்ப எந்த அளவு அல்லாஹ்வை நெருங்க நெருங்கதான் பயம் கூடுண்டாங்க. ஒரு ஷேக நீ நெருங்க 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 தான் பயம் கூடும். ஷேகை பத்தி தெரியும். புதுசா நேற்று வந்த முரீதுகள்லாம் கண்டுக்க மாட்டாங்க சர்க்கார், தெரிஞ்சுங்களா? அது சர்க்கார் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. புதுசாக வந்தவர்கிட்ட போய் என்ன சொல்றது? ஜி ஹதீஸா வா வா قال يا داود بشر المذنبين وانذر الصديقين. தாவூத் நபி அல்லாஹ் சொன்னா என்று வந்திருக்கிறது. இது யார் ஹதீஸா என்னன்னு தெரியல. இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லை வேற முன் சென்ற கிதாபுகள் இருந்துச்சா தெரியல. அதனால நெருங்க நெருங்க தான் பயம் ஜாஸ்தியாகும். வந்திரி சித்தியகீன பி அன்னி கயூர், நெருங்கியவர்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரோஷக்காரன்னு சொல்லுங்க, ரொம்ப ரோஷக்காரன். எந்த அளவு நீ அல்லாஹ் மீது காதல் கொள்கிறாயோ, நெருங்குகிறாயோ, நெருங்க 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 உன் மேல ரொம்ப ரோஷப்படுவோம் அல்லாஹ் தஆலா.
நீ அடுத்தவரில் மனசை நினைச்சு பார்க்க கூட அல்ல விட மாட்டான். எனவே ஷாவுல் மூலம் காலேஜில் படிக்கிறாங்க, பிகாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சு, கோ எஜுகேஷன். இந்த பக்கம் 15 ஆம்பளை பசங்க அதே கிளாஸ், அந்த பக்கம் 15 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 15 பொம்பளை பிள்ளைங்களும் கலாய்க்குதுங்க யார்? ஆம்பளை பசங்க. அதெல்லாம் முந்திலாம் பயந்து ஓடுறது, வெக்கப்பட்டு ஓடுறதுலாம் அந்த காலம். இப்போ என்ன ஷாவுல் தொப்பி போட்டு வந்திருக்க, என்ன இன்னும் அந்த காலத்து மனுஷனாக இருக்கிறியா? மீசை வெட்டலையா? யார்? அவ்வளோ கலாய்க்குது. ஆம்பளை பசங்களை விடைக்கிறாங்க யார்? பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களை விடைக்கிறது. எல்லா ஆம்பளை பசங்களையும் வடைச்சிக்கிட்டு, எல்லாத்துலேயும் சிரிச்சுக்கிட்டு, எல்லாத்துலேயும் அவ்வளோ பழகிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, ஒரு வேலை உண்டுன்னு போயிடுவார். ஒவ்வொருத்திட்டே போய் அறிவுரை சொல்லுவாரா? 15 பொம்பளை பிள்ளைகிட்ட, 15 பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட ஒழுங்காக பேசுனா எல்லா ஆம்பளைட்டையும் பேசுகிறேன், வெக்கமா இல்லை உனக்கு? கோவப்படுவாரா? ரோஷப்படுவாரா? படாது. தெரிஞ்ச சரி, போக போக அதில் யாரோ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாரு, ஜல்காமா. ஜல்காமா இருக்கும் லவ் ஏற்பட்டு போச்சு. இவங்களை ஐ லவ் யூ சொல்ல, அந்த அம்மா இவங்க ஐ லவ் யூ சொல்ல வரைஞ்சிக்கலாம். ரொம்ப முகப்பத் ஆகிட்டாங்க. பெரிய இப்போ அந்த ஜல்காமா வேற ஆம்பளை சிரிச்சு பேசினா பொறுத்துக்குவாரா சொல்லுங்க? அடுத்த நாள் காலையில் சந்திக்க வந்து முகம் தொங்க போட்டு, ஏன் என்ன கோச்சு? நேற்று ரமேஷ்குமார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இல்லைங்க, அவர் ஸ்கூல் நோட்டு கேட்டார், வைத்து தரேன்னு சொன்னேன். அது எப்படி பேசலாம் அவர்கிட்ட? இப்போ இந்த உரிமை வந்துச்சு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறேன்னு சொன்ன பின்னாடி அது எப்படி என்கிட்ட எல்லாம் இன்னொருத்த பேசுறேன்னு ரோஷம் வந்துருச்சு. விளைஞ்சா இல்லைங்களா? வேற யார்ட்டையும் சிரிச்சு பேசினா என்ன எதுக்கா நீ பேசுன? அந்த கோவிந்த் சாமிகிட்ட போய் அன்னைக்கு ஒரே சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு. நீங்கள் அவர் பரீட்சை ஃபைல் ஆகிட்டாராம் சொல்லிட்டு இருந்தார், கேட்டிருந்தேன். இனிமேல் பேசாத. சரி, ஒரு காலம் அந்த ஜல்காமா கல்யாணமே முடிச்சிட்டாரு. பிகாம் படித்து முடித்தார், அந்த அம்மா படித்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. இப்போ யார்ட்டையும் சிரிக்க தேவையில்லை. நீ அந்த வழியே போகும்போது புர்க்கா திறந்துட்டு போனேன், என்ன வருது பார்த்தீங்களா? ஏன் தனக்குரியவன் ஆகிடுச்சு. இப்போ எனக்குரியவர், நீ யாரையும் கண் திறந்து கூட பார்க்கக்கூடாது இல்லையா? நீ அந்த கடத்தில் போகும்போது புர்காலாம் திறந்துட்டு போனேன் வரைஞ்சுங்க. இல்லைங்க, சும்மா காத்துக்கான்னு திறந்து மூடிட்டேன் சொல்ல வேண்டியதுதான். அந்த அளவுக்கு உரிமை பாராட்டுறாரு. அதாவது உன்னுடைய முகம் எனக்கு மட்டும்தான் பார்க்கறதுக்கு உரிமையானது. நீ சிரிச்சு பேசணும், என் ஒருத்தன்ட்ட தான் பேசணும். நீ இன்னொருத்தரை நினைச்சு பார்த்தா கூட எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுங்களா? திரும்பி அங்கேயே பார்த்துட்டு இருக்கிற, என் மூஞ்சி அழகா இருக்கா என் மூஞ்சி விட? எப்பனாலும் ரோஷம் வருது பாரு. என்னுடையவள், நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் ஆனா பின்னாடி அது எப்படி இன்னொருத்தன்ட்ட பேசின, இன்னொருத்தன்ட்ட சிரிச்ச, இன்னொருத்தர் மூஞ்சி எப்படி காமிச்ச, இன்னொருத்தர் மூஞ்சி எப்படி நீ பார்த்த, அந்த அளவு ரோஷம் வருது பாருங்க. இதே ரோஷம் காலேஜில் படிக்கும்போது அவள் பேசிட்டு இருந்தா, 10th படிக்கும்போது பேசினா, +2 படிக்கும்போது பேசினா, அப்பயும் வரலைன்னா, அப்போ நீ என்னுடையவன் அல்ல, நான் உன்னுடையவன் அல்ல. யார்கிட்ட வேணா பேசிக்க. அப்ப அல்லாஹ் நெருங்க 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 நீ அடுத்தவன் பக்கம் முத்தவஜியாவது அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் நீ அல்லாஹ் ரொம்ப கரீவா போயிட்ட, ரொம்ப அல்லாஹ்வுடைய நேசரா போயிட்டு, வலியுல்லாவ போயிட்ட. உன் சிந்தனையில கூட அடுத்தவங்க வரக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். அது எப்படி உன் சிந்தனையில அடுத்தவங்க வந்தாங்க? நீ எப்படி அவன்கிட்ட சிரிச்சு பேசுன? எப்படி நீ அவன் தேவைக்கு எதிர்பார்த்த? நீ இப்போ உன்ட்ட கோச்சிட்டேன், உன்ட்ட பேச மாட்டேன். யாரு? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம், உலுல் அஸ்மான முர்சலான அல்லாஹ்வுடைய பிரியமான நபி. இப்ராஹிம் நபியுடைய பேரப்பிள்ளை, அரசர், அல்லாஹ் அரசராக்கி வச்சான். ஜெயிலில் வந்தாங்க, 2 பேர் கேள்வி கேட்டாங்க, கனவு சொன்னாங்க, விளக்கம் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னாங்க, நீ அரசருக்கு நெருங்கிய கூட்டாளியாக ஆகுவாய், அரசருக்கு திராட்சை பழ ரசம் பிழிந்து கொடுக்கும் வேலையை கொடுப்பார் அரசர் உனக்கு.
எப்பயுமே ராஜா கூடயே இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை. பாஷா மன்மன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அப்படி நீ ராஜா கூட இருக்கும்போது என்னை பற்றி சொல்லு. அநியாயமாக என்னை ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க, எந்த குற்றமும் செய்யாமல். ராஜாட்ட சொன்னால் என்னன்னு விசாரிப்பார், நீ வெளியே அனுப்பிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போல இது அல்லாவுக்கு பிடிக்கல. நான் தானே உன் இலா, உன் தேவையை பூர்த்தி செய்ய நான் தானே. அது எப்படி நீ அடுத்த ஆள்கிட்ட போய் உதவி கேட்ட? உதுகுர்னி என்னை ஞாபகப்படுத்து இந்த ரப்பிக்கவா உன்னுடைய எஜமான இடத்திலே, அப்படி நீ போய் சேரும் நேரத்திலே என்னை ஞாபகப்படுத்துன்னு சொன்னாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரோஷம் ஆயிடுச்சு. நான் தான் இலாஹ்னு உலகத்துக்கே சொல்ற, நான் தான் உன் ரப்புங்கிற, உன் தேவையை நான் தான் பூர்த்தி செய்வேன்னு நீ சொல்ற, அது எப்படி போய் அவன்கிட்ட சொன்ன நீ அந்த பயல்கிட்ட? ஓ எல்லாம் கோச்சிக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், வகால இல்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா, அந்த 2 பேரிலே ஒருவர் சிறையிலிருந்து விடுதலையாகி அரசருக்கு வேலை செய்வார், அரசரோடு இருப்பார் என்று சொன்னார்களே, அவரிடத்திலே யூசுப் நபி சொன்னார்கள், உதுகுர்னி இந்த ரப்பிக்க, உதுகுர்னி இந்த ரப்பிக்க, உன் ரப்பிடத்திலே உன்னுடைய எஜமானிடத்திலே சென்று நீ பழரசம் தருகிற நேரத்தில் என்னை பற்றி அவருக்கு ஞாபகப்படுத்து என்று சொன்னார். யார் சொன்னது? அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபன்சாஹு ஷைத்தானு ஸிக்ர ரப்பிஹி, ஷைத்தான் அவருக்கு மறக்கடித்து விட்டான் தன் ரப்பை ஞாபகப்படுத்துவதை. இது 2 அர்த்தம் வைக்கலாம் இதுக்கு. ஒன்று, யூசுப் நபிக்கு அந்த நேரத்தில் ரப்பு இருக்கிறான்னு ஞாபகத்தை அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான், மறக்கடிச்சு அவர்கிட்ட போய் கேட்டா, அல்லது அவன் அரசரிடத்திலே போன பின்பு இப்படி ஒரு மனிதர் இங்கு இருந்தார் என்பதை சொல்வதற்கு ஷைத்தான் அவருக்கு மறக்கடித்து விட்டான். அதன் காரணமாக சிலையிலே இன்னும் பல்லாண்டுகள் தங்கியிருந்தால் 7 வருஷம் தங்கினாங்களாம். 7 வருட கடுங்காவல் தண்டனை. எதுக்குங்க? அல்லாஹ்வுத்தர இன்னொருத்தட்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கு. ஏன் அவங்க அந்தஸ்து அப்படிங்க. நீ நானும் காலை எடுத்து 1000 வாட்டி கேட்குறோம், நம்மளே விட்டுறான். அவங்க அந்தஸ்து அவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய நீ இவ்வளோ நெருங்கி நீ எப்படி கேட்ட எடுத்தாள்கிட்ட? அதற்காக 7 வருட கடுங்காவல் தண்டனை, போ ஜெயில் தண்டனை. நினைஞ்சுங்களா? அல்லாவை நெருங்கி நெருங்கி நீங்க போறதுன்னா அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிங்களா? அல்லாவை நெருங்க நெருங்க இன்னும் பயப்படணும் அல்லாவை. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக அழுது கொண்டிருப்பார்கள் பெருமானார். கான முத்தவாசில் ஹசன், எப்போதும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார், எதையோ பறி கொடுத்த மாதிரி கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார். ஜி ஏதோ ஒன்று காணாம போச்சு, எப்படி இருப்பீங்க? 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சிருந்து யூஸ் பண்ணிருந்தீங்க, பைக் ஓட்டி இறங்கும் போது விக்ரமேஷன் ஃபோனும் காணும். பயானுக்கு வந்தீங்க, அங்கே தேடி பார்த்துங்க, சரி பயானுக்கு வந்து உட்காந்துட்டீங்க. இப்போ பயானில் மனசு ஓடுமா? எங்கே விட்டுருப்பேன் 30,000? எந்த திருட்டு போய் ஜலால் பேசிக்கிறான். அவர் பயான் 1 மணி நேரம் முடிஞ்சு அவர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் என்ன பயான் நடந்துச்சுன்னு சொல்லி. எந்த திருட்ட போய் தூக்கிட்டு போனான்னு தெரியல. ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சேன், லவட்டிட்டு போயிட்டானு நடந்துச்சு. முக்கியமான விஷயம் நான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இது பேங்க் பாஸ்புக்லாம் இருக்காது, என்ன இல்லாம வச்சிருக்காங்க. சன நேரம் இங்கே திரும்பினா டபக்குன்னு தூக்கிட்டோம். நீங்க அதற்கு பயான் என்ன சொன்னா நமக்கு என்னங்க, போன் போயிடுச்சு. பயான் எனக்கு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, போனோட முக்கியம் என்னங்க இருக்கு, போயிடுச்சு, அதே போயிடுச்சு. வருமா? அப்ப தலை தொங்க போட்டு சிந்தனை முழுசும் போன்ல இருக்குமா பயான்ல இருக்குமா? அவங்க உயர்ந்த கருத்துக்கள் முழங்கிட்டு இருக்காரு அஜித் கோடை இடி, எதுவாவது மனசுல போய் தங்குமா? போன் போய் பதினஞ்சுங்களா 30,000 போனு கவலை இருக்குமா இருக்காது? சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. இல்லாஹோ
அதில் வேறு கூகுள் ஹிஸ்ட்ரி திறந்து பார்த்தோம்னா நம்ம கதையெல்லாம் தெரியும். அது பாஸ்வேர்டு போட்டனா இல்லை, பாஸ்வேர்டே போடாமல் வச்சுருந்தேன் நான். தெரிஞ்சுங்களா, எல்லாமே தெரிஞ்சுக்க வேணும். எங்கெங்கேயோ போவோம் சிந்தனை மனுஷனுக்கு. எனவே சிந்தனை முடிச்சு அங்கே தான் இருக்க. பயான் யார் கேட்டாங்க? பயானாவது மண்ணாவது தலை தொங்க போட்டு கொள்ளும். இப்போ ஒன்று ஒரே ஒரு இழந்து விட்டா என்று சொன்னால் எதுலேயுமே சிந்தனை போகிறது இல்லை. சிந்தனை முடிச்சா சதா அங்கே தான் உட்காந்துருக்கு. ஒன்றில் கவலை போய்விட்டால் உலகமே ரசிக்காது. பெருமாள் அல்லாஹ் என்னை திருப்திப்படுவானா இல்லையே, என்னுடைய எந்த செயலை கொண்டாவது அல்லாஹ் வருத்தப்படுவானோ இல்லையே என்று சதா காண முத்தவாசில் ஹசன், சதா கவலையில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். தாயிமுல் ஃபிக்ரத், எப்போவுமே சிந்தனை வயப்பட்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவு அல்லாஹ் நெருங்குறோமோ அந்த அளவு அல்லாஹ் பயப்படுவான். அப்போ அல்லாஹ்வை அதிகம் பயந்தவர்கள் அன்பியாக்கள் தான். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து அவுலியாக்கள், நாதாக்கள். நாமெல்லாம் விளையாடுறோம். திக்ர்லையும் விளையாட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கத்தில் குத்திக்கிட்டு லா இலாஹ இல்ல. திக்ர்லையா மன ஓர்மை இருக்கா பாருங்க. எனவே லைட் ஆஃப் பண்ணதுக்கு செய்யும்போது பக்கத்தில் என் விழாவை குத்தி விட்டுறாங்க தவக்குன்னு. அவர் தவக்காக சொல்கிற மாதிரி சொல்ற. சில பேர் சில பேசிருக்கிறா. சில பேர் கூச்ச உணவு அதிகமாக இருக்கும். விழாவில் குத்துற என்ன அங்கிருந்து பாஞ்சு விடுற. அந்த மாதிரிலாம் விளையாடுறவனும் நம்முடைய கதை எப்படி இருக்கு? சிக்கல்லே விளையாட்டு. எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மனம் லைக்கல, தொழுகையில விளையாட்டு. இதான் நம்ம கதி. அன்பியாக்கள் அவுலியாக்கள் நடுநடுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். அல்லாஹ் அதனால பயப்படுங்கள். லரஸ்தேரன்னா சர்கார் சொல்லுவாங்க, நடுங்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் உங்களை எந்த விஷயத்தை கொண்டு எதற்காக குற்றம் பிடிக்கிறான் என்று தெரியாது. பயப்படுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நசீவா போறான். நீங்க எல்லாம் நல்லா அழுக வச்சானே. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹைர்மா லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.